ஹாய் ஆதி. என்னடா பர்த்டே பேபி, வாழ்த்துக்கள். பைக் புதுசா? அப்பா வாங்கி கொடுத்தது. ஓரமா போங்கயா. பேசாம பார்க் பண்ணிட்டு கூட நடந்து வாங்கப்பா. ஏய், பைக் உடனே நிப்பாட்றா. இது பைக்கா? பின்ன எனக்கு டவுட்டா இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல லார்டு லபக்தாஸ் யூஸ் பண்ண பழைய பீஸ் தான் இது. இதை எடுத்துட்டு வந்து லைட் அங்கங்க டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன்னை சீட் பண்ணிட்டாரா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன என்னடா, சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான், அவன் நம்மள திட்டினா அதை நான் பொறுத்துக்கிட்டேன். விந்தி விந்தி ஒருத்தன் நடந்து போறான், அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி திட்டிட்டு போறான். இதை என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறேன்? பாரு, எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். நல்லா படிக்கிறேன்னு கூட தான் சத்தியம் பண்ண. இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கியா? பின்ன உன் கூட சேர்ந்தா கிரௌடு பாக்குது. பாரு, இப்ப நீ 90ல போனீங்கன்னா அவன் பின்னாடி உட்கார்ந்து வருவேன். இல்லாட்டி இறங்கி நடந்து ஒரு 90 கட்டிங் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். வெரி குட். ரெண்டாவது சொன்னது செய், கிளம்பு போ. சாணக்கியா சாணக்கியா 90ல போடா. போறேன். என்னடா இது, குப்பை தொட்டிக்குள்ள குழந்தை கிடக்குது. குடும்பம் நடத்துற வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற? என்னது, குப்பை தொட்டிக்குள்ள குடும்பம் நடத்துறீங்களா? ஏன் வீரான குழாயெல்லாம் ஃபுல் ஆயிருச்சு, நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? யோ, இப்ப என் வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா முடியாதா? வராதவன் வந்திருக்கிறேன், ஏதாவது சாப்பிட்டு போறேன். இன்னைக்கு என்னடா உங்க வீட்டுல டிஃபன்? இனிமே தாயே ஏதாவது வந்து விழும். வேணா என்ன வேணும்னு சொல்லி இனிமே வந்து விழ போகுதா? டோர் டெலிவரி போல இருக்கு. யாரா அவன்? வெளில வாடா. நான் இங்க கத்திட்டு இருக்கேன், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பைக்க பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறமா சொல்றேன்னு சொன்னனே, அதை இப்ப சொல்றேன். இப்படி அகால மரணம் அடையும் தெரிஞ்சுதான் பைக்குக்கு மாலையை போட்டு ஓட்டு வந்தியாடா? ஐயோ, அதை விட உள்ள இருக்கிறவன வெளில வர சொல்லு. வெளிய வாடா. ஏரியா ரவுடி வேணானே. I'm so sorry. Hi. Hi, I am Madan. Nice meeting you. எங்க மேல தான் மிஸ்டேக். You just carry on. This bugger must have come on the wrong side. Thank you. மேடம் நில்லுங்க. ஏய், இப்ப கேளுடா. ஆமா, நீ என்ன வந்த கேக்கன்னு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்க? இது உங்க அப்பா விட்டுறோடா? அதானே. இது என்னோட புது பைக். எங்க அப்பா வாங்கி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு கோடு கூட உள்ள கூட சொல்லியிருக்காரு. ஆனா நீ அது மேல ஒரு ரோடே போட்டு வச்சிருக்க தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். பாரு, என் வண்டியை பாரு எப்படி இருக்கு தெரியுமா? முதல்ல நீ கிளம்பு. எங்க? வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பெப்சி குடிக்கலாம். உஞ்ச பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் எதுக்கு? பின்ன மோதனா போலீஸ் ஸ்டேஷன் போகாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் உன்னை சரக்கு ரயில வச்சா ஏத்துவாங்க. மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, நானே ரிப்பேர் பண்ணி தந்துடுறேன். ரிப்பேரா? இனிமே அதுல ரிப்பேர் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஹலோ, காயலாங்கடையில கொண்டு போய் போட்டாக்க பேரிச்சம்பள கொட்ட கூட தர மாட்டான் தெரியுமா? கொட்ட கூட தர மாட்டான். மச்சான், இத பண்ணு மச்சான். பண்றேன். ஹலோ சப்ளை, என்ன தனித்தனியா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க. சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. நான் தான் தப்பு பண்ணேன். சாதாரண தப்பா பண்ணிருக்க நீ? அவன்கிட்ட லைசன்ஸ் கூட கிடையாது. அவன் மேல கொண்டு வந்து காரை மோதி இருக்கியே, இதை நாங்க சும்மா விட்டுருவோமா? ஓ, லைசன்ஸ் இல்லையா? ஓகே. என்ன உள்ள இருந்து பொருள் எடுக்கிறியா? போனா இது கையில போலீஸ் போலீஸ்ல வேணாம் மேடம். மேடம், நீங்க பாக்குறதுக்கு சுமாரா இருக்கிறீங்க. கையில வேற போன் வச்சிருக்கீங்க. செல் அழகிகளை எல்லாம் போலீஸ் கைது பண்றாங்களா? எதுக்கு பிரச்சனை? நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிச்சுக்கலாமே. பை பை, டாடா, எங்களை விட்டுருங்க. எங்க விடுங்க? புது கார் கோடு விழுந்திருக்கு. 2000 எடுங்க. 2000 5000 நல்லா கிக்கா இருக்கும். நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்கதான் ஒயின் ஷாப் இருக்கு. ஐ அம் ஆஸ்கிங் 2000 rupees. 2000 rupees? ஒரு நிமிஷம் மேடம். ஆதி, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது? என்கிட்ட 250 rupees தான்டா இருக்கு. பரவாயில்லையா, என்கிட்ட வெறும் 250 இருக்கு. அதையே கொடுத்துரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டோன்ட் மைண்ட். வெறும் 250 தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப வாட்ச் கொடு. வாட்ச் எந்த கொஞ்சம் பழசு. இவன் கட்டிருக்கான் பாருங்க, அது துபாய் ஏர்போர்ட்ல வாங்குனது. குடுறா குடுறா, கேக்குறாங்களா? குடுறா. பைக்க கொண்டு மோத தெரியுதுல? குடுறா. மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மகாலட்சுமி அது. குடுறா. என்ன இங்க பாருவே? குடுறா. மேடம், 1 minute. என் வாட்ச் கேட்டீங்க, அதுக்கு நீ என் ஃப்ரெண்டோட செயின்லாம் கேட்க கூடாது. ஹலோ, செயினையும் கொடு. குடுறா, கலெக்டரா மேடம் கேக்குறாங்களே. மேடம், உள்ள ஒரு வெள்ளி அருணாக்குடி போட்டிருக்கு, அது உங்களுக்கு தேவைப்படுமா? இனிமேலாவது பைக்க சரியா ஓட்டுங்க. பைக்குன்னு இருந்தா ஓட்ட மாட்டோமா? மத்தவன் ஓட்டினா நீ நாங்க பாப்போம், அவ்வளவுதான். இவ்வளவு திமிர போற பத்தியா? பணக்கார பொண்ணுட எல்லாம் உன்னால வந்தது. சனைக்கா 90ல போடான்னு இப்ப எல்லாமே போயிடுச்சு.
இப்ப நான் அந்த வண்டியில எப்படி வீட்டுக்கு போறது? அந்த லோடு வேற இருக்கான். உனக்கு தேவை ஒரு பைக் மச்சான், கவலைப்படாத, பைக் கிடைச்சாச்சு. ஹலோ, என்ன சார்? ஒரு குங்குமம் கொடுங்க. என்னங்க சார்? தேங்க்யூ. சார் என்ன சார் வண்டி எடுக்கிறீங்க? அங்க என்ன போட்டிருக்கு? வாங்குங்க, பைக்கை ஓட்டிட்டு போங்க ஜாலியா. அதான் நான் பண்றேன். சார் 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 ஓட போங்க, நான் என்ன சொல்றது? வாட்ச், மோதிரம், பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஏங்க, அவ சொல்றத கேட்டு நீங்களும் சிரிக்கிறீங்களே. ஏண்டி, உன்கிட்ட லைசென்ஸ் இல்லங்கிற விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? தெரிஞ்சா என்ன ஆகுங்கிறது முக்கியம் இல்ல. நானே மோதிட்டு வாட்ச், செயின், பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அத பாராட்ட மாட்டீங்களே? சபாஷ்ரா, என் பொண்ணு என்ன மாதிரியே. இத பாரு, உன் புத்திசாலித்தனம் எல்லாம் போதும். இனிமே நீ காரை வெளியில எடுக்க கூடாது. பாருங்கப்பா. ஆமாண்டா, எதுக்குற ரிஸ்க்? நீ பக்காவா டிரைவிங் கத்துக்கிற வரைக்கும் டிரைவர் வச்சு ஓட்டிக்க. டிரைவர் எதுக்கு அங்கிள்? ஐயோ, எப்படி இருக்க? பிரயாணம் எப்படி இருந்துச்சு? ஒரு 2 steps பேக்ல இருந்தே. 2 steps back. Open your mouth. Open. அப்பா, இந்த பிளேடு வந்திருக்கேன். எப்ப போ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிளேடு இங்க வந்தா மாச கணக்குல டாரா போட்டுரும். ஐயோ, காலையில போனவன் பிறந்த நாள், அதுமா இன்னும் சாப்பாடு கூட வரல. நேரம் ஆக ஆக எவ்வளவு பயமா இருக்கு. பைக் எல்லாம் வேணாம்னா யார் கேக்குறா? என்ன ஒரு மாதிரியா வரா? சம்திங் ராங். நான் எதுவுமே கேக்குறதா இல்ல, நீங்களே கேளுங்க. டேய், ஏன்டா இவ்வளோ லேட்டு? அது வந்துப்பா. டேய், நான் உனக்கு மோட்டார் சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுக்கல, ஒரு மொபைல் போனும் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட லாக் ஆயிருந்தா ஒரு போன் போட்டு சொன்னா ஏன் இவ்வளோ டென்ஷன்? அது பேட்டரி டவுன் ஆயிடுச்சுப்பா. அப்படின்னா நீயே உங்க அம்மாவுக்கு பதில் சொல்லு. மா 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 யா, என் ஃப்ரெண்டு சதீஷ் இருக்காளம்மா, அவன் பைக் கேட்டிருக்கான். அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? எல்லா அப்பா அம்மா உன்ன மாதிரி தங்கமானவங்களா இருப்பாங்களா? அதனாலதான் அவங்க கிட்ட இங்க பாருங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு அந்த பைக்கை காட்டி உன்னை பத்தி பெருமையா பேசி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அம்மா வாமா, மா ப்ளீஸ் உள்ள வாமா. ஆமா, இது காலையில போட்ட ட்ரெஸ் மாதிரி இல்லையே. என்ன சரியா? அது யோசிக்கணும்ல. அதுதான் மதன் வாங்கி கொடுத்தாமா. எப்படிமா இருக்கு? அதான் அவன மாதிரி லூசா இருக்கு. அதான்மா, இப்ப என்னம்மா பண்ணணும்ன்ற? சரி, இந்த லோடு மேல சத்தியமா இனிமே நைட்டு நான் லேட்டா வர மாட்டேம்மா. நிறுத்து. +2 ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆவறேன்னு தாத்தா தலைமையில சத்தியம் பண்ணேன். அதனால சும்மா மாட்டின தாத்தா போட்டோக்கு பூ போட வச்சிட்டியே. அதனால தாண்டா இப்போ ஓன் தலையில சத்தியம் பண்றேன். எப்படிமா? அதுதான் மாற்றா. நீ வேகமா போய் உனக்கோ பைக்குக்கோ ஒரு சின்ன ஸ்கிராட்ச் வந்தா கூட பைக்கை திருப்பி கொடுத்துட்டு சொல்வேன். என் கிட்ட சரியா மாட்டினாடா. என்ன இவ்வளவு ஸ்லோவா சாப்பிடுற? வளைவில் உன் பிம்பம் தொலைந்ததடா. ஹலோ பிரதர், ஒரு 200 rupees கிடைக்குமா? லோடு சும்மா காசு பணத்தெல்லாம் வீணா செலவு பண்ணக்கூடாது. அப்படியா? அப்பா, அண்ணா யாருக்கும் தெரியாம ஒரு விஷயம் பண்ணிருக்கான். உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? என்னது? அதுல என்ன ரகசியம் இருக்கு? விஷயத்த சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மம்மி, அண்ணாவோட ஆர்ம் ஷோல்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? டேய், அதுல புதுசா பாக்குறதுக்கு என்னடா இருக்கு? என்ன டாடி, எக்ஸசைஸ் பண்ணி அண்ணா ஷோல்டர்ஸ் எல்லாம் எப்படி ஏத்திருக்காரு. சும்மா கல்லு மாதிரி இருக்குல்ல. என்ன பிரதர், இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. நாளத்துறதுக்கெல்லாம் கண் கலங்குறீங்களே. அது ஒண்ணு இல்ல, இந்த சட்னில கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு, அதான் நாக்கு கொஞ்சம் எரியுது. நாக்கு எரியுதா இல்லாட்டி கை கால்லாம் எரியுதா? நேத்து நீ மருந்து போட்டதை நான் பார்த்தேன். அப்போ 200 rupees தர மாட்டேங்கிற. டாடி, உனக்கு இல்ல நீ அரடாக்கான சொன்னா உள்ள கை விட்டு எடுத்துக்கூடா பாக்கெட்ல. பார்த்து செலவு பண்ற செல்லம். 500 ரூபாய் எடுத்துட்டு 100 ரூபாய் வச்சிடறாக்கண்ணா. வெரி குட். பாத்தியா, உன் மேல அவன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான். ரொம்ப. 200 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் கொடுக்குறான்.
அடிச்சு கேட்டா 1000 ரூபாய் கூட கொடுப்பாரு தரி தக்க தக்கிட்ட தக்க தாக்கு தீக்கு தக்க ஜனக்கு ஜனக்கு தக்க டிக்கெட்டு தக்க தாக்கு தீக்கு தக்க ஜனக்கு